பயங்கரமான மழை பெய்யற ஒரு காலையில தான் ஸ்ரீலங்காக்கு கிளம்புனோம். இந்த மழையெல்லாம் விட்டுட்டு வார்மான ஸ்ரீலங்காக்கு போறோம்னு நினைக்கும் போது எங்க எல்லாத்துக்குமே செம்ம எக்ஸைட்டடா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கத்தார் ஏர்வேஸ் ட்ரை பண்ண போறோம். எப்படிதான் இருக்கும்னு யோசிச்சோம். ஏன்னா சீப்பா இதுலதான் கிடைச்சது டிக்கெட்ஸ். ஆனா ஏர்வேஸ் நல்லா இருந்தது. லெக் ஸ்பேஸ்ல இருந்து ஃபுட் அண்ட் கவனிப்புல இருந்து எல்லாமே பிடிச்சிருந்தது. பாப்பாக்கு ஆக்டிவிட்டி பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவனுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டாங்க. அப்பப்ப ஸ்நாக்ஸ், தண்ணி, ஜூஸ்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபுட்டு கூட நல்லா டேஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தோஹா தான். தோஹா ஏர்போர்ட் அவ்வளோ அழகா இருந்தது. உள்ள ஒரு பெரிய காடே வளர்த்தி வச்சிருந்தாங்க. இது பார்க்கா ஏர்போர்ட்னா தெரியல. அப்புறம் சின்டா கிளாஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சோம். அந்த ஃபிளைட்ல பயங்கர தூக்கம். தூங்குறவங்களும் எழுப்பி சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சாங்க. பாப்பாவையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க அங்க ஏர் ஹோஸ்டஸ். ஒரு வழியா ஸ்ரீலங்கா சேர்ந்துட்டோம். இனிமேல் வர வீடியோஸ் எங்களோட ஸ்ரீலங்கா எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும்.